எங்களுக்கும் அந்த பணத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. உனக்கு உங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னா ஏன்டா எவ்வளவு செலவாகுன்னு கேட்டுட்டு என்கிட்ட வந்தீங்க? என்னையா கொஞ்சம் விட்டா ஓவரா பண்ற? லஞ்சம் வாங்குறதுக்கு ஒரு லிமிட் இல்ல உனக்கு? இவன் ஏன் இப்படி பேசுறான்? என்னது? இவன் ஏன் இப்படி பேசுறான்? மிரட்டாதடா. இவன் ஆரம்பத்துல இருந்தே டென்ஷன் ஆகுறான். ச்சே. உங்ககிட்ட பணத்தை வாங்கி நான் தனியா ஒண்ணும் முழுங்கிட மாட்டேன். போலீஸ் டாக்டர்னு எத்தனை பேருக்கு நான் பிரிச்சு கொடுக்கணும்னு தெரியுமா? சொன்னதுல கொஞ்சம் கூட குறைக்க மாட்டீங்களா? குறைச்சிக்கலாமே, ஒரு 320 ரூபாய் குறைச்சிக்கலாம். ஐயோ, அவ்வளவு பெரிய உதவிலாம் நீங்க செய்ய வேண்டாமா? வேண்டாம். ஏய், வேண்டாம்னா அதை தூக்கிட்டு போயிட்டே இருங்க. இந்த போலீஸ் வந்துருச்சுல, ஐயா வந்துட்டாரு, என்னை எதுவும் போட்டு கொடுத்துறாதீங்க. என்ன இந்த பாரு தம்பி, நான் உன் அண்ணன் மாதிரி, நான் பேசின எதையும் சொல்லி கொடுத்துறாது. என்ன தயவு செஞ்சு என்னை மாட்டி விட்டுறாதப்பா. அப்புறம் அவர் முன்னாடி வச்சு பணத்தை கொடுத்துறாதீங்கப்பா. முடிவு பண்ணியாச்சு, அவர் முன்னாடி வச்சு தான் தருவோம். அப்படின்னா உன் போஸ்ட்மார்ட்டத்தையும் நடத்திட்டு தான் நான் இங்கேருந்து போவேன்னு நினைக்கிறேன். அதுக்கு நீ முதல்ல உயிரோட இருக்கணும்ல. நான் உன்ன மாதிரி நிறைய பார்த்துருக்கேன்டா இங்க. ஐயோ, இது பத்துமா மினி? இல்ல, அதெல்லாம் கழட்ட வேண்டாம். மத்ததுக்கு என்ன செய்வ? அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் ஜோதி. என்னடா ஆச்சு? நாம எதுக்குடா இப்ப இங்க நிக்கிறோம்? தெரியாத ஒருத்தனுக்காக நம்ம கஷ்டப்படணுமா? பட்டுதான் ஆகணும். ஏன்னா நம்மள கூப்பிட்டு மினி. சாரி, இது 2 பொண்ணுங்க மட்டும் மேனேஜ் பண்ணக்கூடிய சிச்சுவேஷன் இல்ல. அதனால தான் நான் உங்க எல்லாரையும் கூப்பிட்டேன் ஒரு உதவிக்கு. ஜோதி இஸ் மை neighbor and she's alone and helpless. அவ கஷ்டப்படுறத பாத்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. சாரி, எனக்கு இந்த போலீஸ்னாலே ரொம்ப பயம். அதனால தான் அப்படி பேசிட்டேன். பணம் கிடைச்சிருச்சா? ஃபுல்லா கிடைக்கல. ஹே, பேலன்ஸை நான் கொடுக்குறேன். போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சிருச்சு. இன்னொரு அரை மணி நேரத்தில் பாடி எடுத்துகிட்டு போயிடலாம். ஒரு ரிக்வெஸ்ட் எழுதி கொடுத்துருங்க. பாடி எங்கே கொண்டு போகிறீங்க? அவங்க ஹஸ்பண்டோட வீட்டுக்கு. ஹஸ்பண்டோட ரிலேட்டிவ்ஸ் யாராவது வந்திருக்காங்களா? இல்ல. அவங்க ரிலேஷன்ஸ்? ஒரு பிரதர் கல்ஃப்ல இருக்காரு, 2 நாள் கழிச்சு வருவாரு. வேண்டாம் வேண்டாம், என்ன பத்தி போட்டு கொடுத்துறாத. ஹஸ்பண்ட் வீட்டில் யார் இருக்காங்க? அம்மா மட்டும்தான். ஆஹா, ஒரு கான்ஸ்டபிள் பாடி கூட வருவாரு. அந்த ஆள் எவ்வளோ கேட்டா? ஒன்றும் கேட்கல சார். ஒரு பைசா கூட கொடுக்காதீங்க. ஏதாவது மிரட்டினானா நான் பார்த்துக்கிறேன். அதே மாதிரி போலீஸ் கேட்டாலும் கொடுக்காதீங்க சார். போட்டு ப்ளேம் ஆன் மீ. இது தாண்டா போலீஸ். நீ மிஸ் பண்ணிட்டடா செல்லம். அப்புறம் வெளியில எந்த காயமும் இல்லைனாலும் உள்ள பிரெயின் இன்ஜரி ஏற்பட்டிருக்குன்னு போலீஸ் சர்ஜன் என்கிட்ட சொன்னாரு. மற்ற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் டீட்டெயில் ரிப்போர்ட்ல தான் தெரியும். அப்படின்னா என்ன சார்? அப்படின்னா நடந்தது தற்கொலையா இருக்க வாய்ப்பு இல்லைன்னு அர்த்தம். ஐயோ, என் புள்ள என்னை விட்டு போயிட்டானே. அவனை கொன்னுட்டா சண்டாளி, அந்த பாவி. நான் என்ன பண்ணுவேன்? என்ன தனியா விட்டுட்டு போயிட்டியேடா. காலை பிடிச்சு கேட்டனே, அவன் கழுத்துல தாலி கட்டாதன்னு. கேட்கலையே, என் பேச்ச கேட்கலையே. இந்த நிலைமை உனக்கு வரணுமா? இந்த கிழவி ஏன்டா கத்திக்கிட்டே இருக்கு? காலையில ஆரம்பிச்சது இன்னும் நிறுத்தல. இழவு விழுந்தா அப்படிதான்டா இருக்கும். பேசாத. பேசாம இருக்கவா? இஷ்டம் இல்லாதப்போ எதுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்? அம்மாக்கு மட்டும் இல்ல, அவங்க சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸுங்க யாருக்குமே இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. அது ஏன்? அவ யாரையோ லவ் பண்ணிருக்கா. அத அவ வெளிப்படையா சொல்லியும் தாஸ் கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணிட்டாரு. இப்ப செத்து போன தாஸ் உங்களுக்கு என்ன வேணும்? அவரு என்னோட பெரியப்பா பையன். ஆமா, நீங்களா யாரு? தெரிஞ்சவங்க, அவ்வளவுதான். போலாம். அந்த பொண்ணு வரலையா? இல்ல. போடா. அவங்க அண்ணா ஊர்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் தான் ஜோதி வருவா. ஐயோ, அதுக்குள்ள அந்த அப்பாவை பொண்ணு அந்த கிழவி பேசியே கொன்னுடுமே. இங்க பாருங்க, எங்களோட கொடுமை பேச்சோட நின்னுடும். உங்களை மாதிரி தூக்குல தொங்க விட்டுற மாட்டோம். இப்போ உனக்கு சந்தோஷமா? இதெல்லாம் நமக்கு அசால்ட்ரா.
ஆமா, இந்த ராஜுங்கிற பையனை உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா? தெரியும் சார், நல்லா தெரியும். இங்க சுஜாதான்னு ஒரு மேடம் குடியிருக்காங்க. அவங்க பொண்ணை பார்க்கறதுக்கு அடிக்கடி இங்க வருவாரு. ஆ, நீங்க ஏற்கனவே நடந்த விசாரணையில என்கிட்ட சொல்லியிருக்கீங்க ராஜுங்கிற பையன் சம்பவம் நடந்த அன்னைக்கு இங்க 2 வாட்டி வந்துட்டு போயிருக்கான்னு. ஆமா சார். ஒன்னு நாங்க வந்திருந்தப்ப வந்தான், இன்னொன்னு எப்ப வந்தான்? 1 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்தாரு சார். வந்தோன்னு போயிட்டாரு. அதுக்கப்புறம் இப்ப வந்தாரு. ஏன் இவ்வளவு அவசரமா கிளம்புறீங்கன்னு கேட்டேன். மொபைலை மறந்து வச்சுட்டேன், எடுக்கிறதுக்காக போறேன்னு சொன்னாரு. அதான் சார். என்ன முடிஞ்சுதா? முடிஞ்சிடும் சார். கோட்டஸ் போகிற வழியில் சும்மா பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் சார். போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சிருச்சு. ப்ராப்ளம் சீரியஸ் சார். இது தற்கொலை இல்லை சார். ஆமாம், அதனால் அதை மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் விசாரணை நடத்துங்க. அப்புறம் ஏதாவது சத்தம் கேட்டதா இல்லை சண்டை நடந்ததான்னு விசாரிச்சு பாருங்க. சரி சார். சுஜாதா மேடமோட ஃப்ளாட் நம்பர் இது? நீங்க அரசியல்ல இருக்காங்களா, அவங்கள பத்தியா கேக்குறீங்க? நீங்க தானே அவங்களோட மொபைல் பில்ல பே பண்ணீங்க? ஆமா, எப்பவுமே அவங்களோட பில்லை நான் தான் கட்டுவேன். நீங்க அவசரமா ஆபீஸ் வரைக்கும் வர வேண்டியிருக்கும். எந்த ஆபீஸ்க்கு? நீங்க பணம் கட்டினீங்களே அந்த ஆபீஸ்க்கு தான். எதுக்கு? கண்டிப்பா வர வேண்டியிருக்கு, சீக்கிரம் வந்துடலாம். நான் இப்ப டியூட்டில இருக்கேன், என்னால வர முடியாது. வரலன்னா உனக்கு தான் பிரச்சனை. என்ன பிரச்சனை? சார், எங்க ஃபிளாட்ல தங்கி இருக்கிற சுஜாதா மேடத்தோட மொபைல் பில்ல இந்த ஆள் தான் சார் வந்து கட்டினா. அதுக்கு சார், நியர்பை 4000 இருந்தது சார் பில்லு. 1000 ரூபாய் நோட்டு கொடுத்தாரு சார். ஆனா 4மே கள்ள நோட்டு சார். கள்ள நோட்டா? எனக்கு ஒன்றும் தெரியாது. மேடம் கொடுத்த காசை தான் அப்படியே கொண்டு போய் கட்டினேன். மற்றபடி எனக்கு ஒன்றும் தெரியாது சார். நீங்க தான் கேஷியரா? ஆமா, அந்த நோட்டை ரீப்ளேஸ் பண்ணலனா எனக்கு பெரிய பிரச்சனை வந்துரும் சார். ஐ நோ இட். இப்போ கள்ள நோட்டு பிரச்சனை சிட்டியில் ரொம்ப அதிகமாகிடுச்சு. நீங்கள் ஒன்று பண்ணுங்க, ஒரு கம்ப்ளைண்ட்டோட சேர்த்து அந்த நோட்ஸோட ஜெராக்ஸையும் எடுத்து ஸ்டேஷனில் கொடுத்துருங்க. அப்புறம் போனதும் அந்த நோட்டை கேன்சல் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே. இந்த சுஜாதாங்கிறவங்களே எனக்கு நல்லா தெரியும், அதனால உங்கள் பணம் லாஸ் ஆகாது. போதுமா? போதும் சார். தேங்க்யூ சார். அவங்க எப்போ பில் கட்ட சொன்னாங்க? நேத்திக்கு கொடுத்தாங்க சார், ஆனால் நான் இன்னைக்கு தான் கட்டினேன். அவங்க வீட்டில் இருக்காங்களா? இல்லை சார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவங்க வெளில போனாங்க. நான் வரேன். சரி சார். ஏன் ராஜு ஃபோன் அட்டென்ட் பண்ண மாட்டேற? எத்தனை வாட்டி உனக்கு ஃபோன் பண்ண தெரியுமா? உனக்கு என்னாச்சு? விஷயம் என்னன்னு உனக்கு தெரியுமே. உதய்க்கும் சரிக்கும் தான் நான் சொல்லாமலே புரிஞ்சிடுச்சு. எவ்வளோ ட்ரை பண்ணாலும் என்னால் மறக்க முடியல. ஜோதியை பத்தி சில விஷயங்கள் சொல்லணும். சொல்லட்டுமா? எனக்கு ஜோதியை இப்போ 3 மாசமா தான் தெரியும். அவ எங்க ஃபிளாட்டுக்கு வந்ததுல இருந்து தான் பழக்கம். அப்பவே எனக்கு தெரிஞ்சிருச்சு அவன் உன் ஜோதி தான். நான் உன் ஃப்ரெண்டு மினிங்கிறத அவளும் புரிஞ்சுக்கிட்டா. 2 பேரும் புரிஞ்சுக்கிட்டாலும் நாங்க இதை பத்தி ஒரு நாள் கூட பேசிக்கிட்டது இல்ல. நேத்து தான் உங்க ஹஸ்பண்ட் வீட்ல இருந்து அவ திரும்பி வந்தா. நாங்க ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தோம். அவ உன்னை மீட் பண்ணதுல இருந்து நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொன்னா. என்ன ஏமாத்தினாலே அதை சொல்லல? அதையும் சொன்னா, விவரமா சொன்னா. தாசுதா கல்யாணம் பண்ணிக்கணும்னு என் கண்ட என்ன கம்பல் பண்ணியிருந்தாலோ இல்ல அதிகாரம் பண்ணியிருந்தாலோ நான் கேட்டிருக்க மாட்டேன். ஆனா நான் எதிர்பார்க்காத விதத்துல நடந்துகிட்டாரு. என் காலை பிடிச்சு கெஞ்சினாரு. ராஜு மேல நான் எந்த குறையும் சொல்லல. உண்மையை சொல்லணும்னா அவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா தாஸுக்கு நான் நிறைய கடமைப்பட்டிருக்கேன். அது உனக்கே தெரியும்ல. அம்மாவும் அப்பாவும் இறந்ததுக்கு அப்புறம் நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம் அது உனக்கே தெரியும்ல. அப்பாவோட பிசினஸ்ல ஏற்பட்ட கடனுக்காக பேங்காரங்க நம்ம வீட்டை ஜப்தி பண்ண வந்தப்போ நம்மளுக்கு உதவி பண்ண எந்த சொந்தக்காரங்களும் வரல. அந்த நேரத்துல நமக்கு பணம் கொடுத்து உதவி செஞ்சது தாஸ் மட்டும்தான். அவர் மட்டும் அந்த நேரத்துல வரலன்னா நம்ம நிலைமைக்கு என்ன இருக்கு நீயே நினைச்சுப்பாரு. ஒருவேளை உன்னை விரும்பினதால கூட உதவி செஞ்சிருக்கலாம். ஆனா அவனோட எண்ணம் எனக்கு தப்பா தெரியல. தாஸ் உன்னை விரும்பினது எனக்கு முன்னாடியே தெரியும், உனக்கும் தெரியும். நான் தாச காதலிக்கிறத எப்பவும் சொன்னதில்ல. அந்த மாதிரி அவர்கிட்ட நான் பழகினதும் இல்ல. இருக்கலாம், உனக்கு அந்த மாதிரி எண்ணம் இல்லைன்னா கூட நீ சம்மதிக்கணும். நான் உன்னை கட்டாயப்படுத்தல, கெஞ்சி கேட்டுக்கிறேன். என்னை ஏமாத்திராதம்மா, உன்னைதான் நம்பி இருக்கேன். அந்த மாதிரி தான் அவளோட கல்யாணம் நடந்தது. She was sacrificing her love for her brother. For more updates, like, comment,
subscribe to our channel.